வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மத்தில் புதன் பயிற்சி தரும் தாக்கம், மகரம் முதல் மீனம் வரை உள்ள 3 ராசி வாரியாக கணிப்பு மற்றும் பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். அன்பர்களே, இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பொதுவாக சிம்மராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் புதனின் நிலை ஜாதகரின் மனத்தளைவு, ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்தும் தன்மையில் இருக்கும். புதன் ஒரு ஆழமான ஆராய்ச்சி மற்றும் விவேகமான முடிவெடுப்பதில் ஆர்வத்தை ஊக்குவிப்பார். குறிப்பாக அவர் பெரிய முடிவுகளை எடுப்பதில் வல்லவர். ஒரு வலுவான புதன் வர்த்தகம் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளை மேம்படுத்துவதில் புத்தி கூர்மையுடன் செயல்படுவார். புதன் செவ்வாய் அல்லது ராகு கேதுவுடன் சாதகமற்ற நிலையில் இருக்கும்போது பிரச்சனைகள் உருவாகின்றன. இதனால் இந்த பூர்வீக ராசி மக்களின் மற்றும் திருப்திக்கு அவர் தடையாக இருப்பார். இந்த முறை புதன் செப்டம்பர் 4, 2024 அன்று 11:31 நிமிட நேரத்திற்கு சிம்மராசிக்கு மாறுகிறார். சிம்மராசியில் புதன் பயிற்சி மேற்கூறிய 3 ராசிக்கும் ஏற்படும் தாக்கம் பற்றி விரிவாக பார்ப்போம். மகர ராசி மக்களுக்கு 6 மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதியான புதன் தற்சமயம் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் அதிர்ஷ்டத்தை இழக்க நேரிடலாம். இதன் உங்கள் வாய்ப்புகளை குறைக்கலாம். மறுபுறம் நீங்கள் பரம்பரை மூலம் சில சொத்துக்களை பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. தொழில் ரீதியாக சிம்மத்தில் புதன் சஞ்சாரத்தின் போது நீங்கள் வேலையில் நல்ல வாய்ப்புகளை சில நேரம் உங்கள் கவனமின்மையால் இழக்க நேரிடலாம். மேலும் நல்ல வாய்ப்புகளுக்காக வேலை மாற்றமும் உண்டாகும் சிலருக்கு. வணிக முன்னணியில் முக்கிய வணிக முடிவுகளை தொடர்வதில் உங்கள் பங்கில் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி அலட்சியத்துடன் இருந்தால் நஷ்டத்தை பெறுவீர்கள். பண விஷயத்தில் இந்த நேரத்தில் குறைந்த ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளையும் அதிக பண இழப்புக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து பரஸ்பர ஆதரவு இல்லாததால் நீங்கள் வருத்தமுடன் இருப்பீர்கள். இது உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு அளவு குறைபாடு மற்றும் குறைவான மகிழ்ச்சியின் காரணமாக செரிமான பிரச்சனைகளை நீங்கள் பெறுவீர்கள். முடிந்தவரை பரிகாரமாக திங்கட்கிழமையில் சிவனை வணங்கி அவரது சிவாய நம மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாகும். அடுத்து கும்பராசி மக்களுக்கு 5 மற்றும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் அதிக பயன்களை பெறுவீர்கள். இது உங்களுக்கு நன்மை பயக்கும். புதிய நண்பர்களை பெறுவது இந்த நேரத்தில் சாத்தியமாகும். மறுபுறம் நீங்கள் சில நண்பர்கள் மூலம் ஏமாற்றங்களையும் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. ஆகவே நண்பர்களை ஜாக்கிரதையுடன் நடத்துங்கள். தொழில் ரீதியாக உங்கள் வேலையை பொறுத்து நீண்ட பயணத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். நீங்கள் உங்கள் வேலையில் மேன்மை பெறுவதற்குண்டான சூழலும் மற்றும் அதிக பலன்களை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. வணிக தொழில் முன்னணியில் உங்கள் போட்டியாளர்களின் ஆதரவுடன் அதிக லாபம் பெறுவதை நீங்கள் பெறுவீர்கள். அதனால் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். பணத்தின் முன்னணியில் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான உங்கள் நோக்கம் சாத்தியமாகும். நீங்கள் அதிக பணத்தை சேமிக்க முடியும். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நட்பு ரீதியான உறவை நீங்கள் உண்டாக்கி நலமாக வாழ்வீர்கள் மற்றும் அதன் மூலம் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்வீர்கள். குடும்பத்தில் குதூகலம் தாண்டவமாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் பங்கில் அதிக மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் ஆற்றல் இருப்பதால் நல்ல ஆரோக்கியத்திற்கு ஒரு வித்தாக இருக்கும். பரிகாரமாக சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை சுற்றி முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். யாவும் நலமாக இருக்கும். அடுத்து மீனராசி மக்களுக்கு 4 மற்றும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் தற்சமயம் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் பரம்பரை மூலம் நல்லதொரு லாபத்தையும் ஆதாயம் அடையலாம். எதிர்பாராத லாபங்களை பெறுவதற்குண்டான சூழலும் மற்றும் நண்பரின் ஆதரவை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. நீங்கள் ஒரு புதிய உறவை இந்த நேரத்தில் கண்டெடுக்கலாம். தொழில் ரீதியாக நீங்கள் பல பலன்களை இழக்க நேரிடும் என்பதால் சற்று ஜாக்கிரதையாக கவனமுடன் இருக்க வேண்டும். அதனால் இல்லை என்றால் அதிக கஷ்டங்களை பெற்று துன்பப்படுவீர்கள். தேவையற்ற இடங்களுக்கு வேலைகள் மாற்றக்கூடிய சூழலும் இருக்கிறது. வணிக முன்னணியில் நீங்கள் பெரும் நஷ்டத்தையும் அதிக போட்டியையும் காணலாம். இது உங்கள் பக்கத்தில் அச்சுறுத்தலாக தோன்றலாம். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை.
இவையாவும் சில நாட்களுக்குத்தான். பணத்தை பொறுத்தவரை சிம்மத்தின் புதன் சஞ்சாரத்தின் போது அதிக பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியமாகிறது. ஆகவே பணத்திலும் செலவுகளிலும் அதிக கண்காணிப்பு தேவைப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணை பக்கத்திலிருந்து ஆதரவு அதிகமாக இல்லாதால் அவருடனான உங்களது உறவு சற்று தூரம் இருக்கும். அதனால் உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் இழக்க வேண்டாம். இது உங்களுக்கு ஒரு கலவையான மனதை ஏற்படுத்தும் என்பதால் சற்று பொறுமையுடன் அனுபவிக்கவும் நீங்கள் அவரை அன்புடன் ஆதரவுடனும் அரவணைத்து செல்வது நலமாக இருக்கும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் குறைவான நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆளாகலாம். இது இந்த நேரத்தில் உங்களுக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. ஆகவே பரிகாரமாக திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வணங்கி அவரது நாமத்தை ஓம் சிவோம் சிவோகம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்ம ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.